மூலநோய் மூலநோய்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து பைல்ஸுங்கிறான். ஸோ ஆசன வாயில் வந்து ஒரு வலி, அரிப்பு, மோஷன் போகும்போது ரொம்ப டீஃபிகேஷன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னென்னா அந்த பைல்ஸுங்கிற அந்த மூலநோய். ஸோ இது வந்து பௌத்தம்னு சொல்லுவாங்க, இல்லை மூலநோயின்னு சொல்கிறாங்க, இல்லை ஹெமராய்ட்ஸ் அதாவது ரத்தம் கட்டுற மூலம்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஏன்டா நம்ம சாப்பிட்றோம், ஏன் சாப்பிடணுமா, காலையில் நம்ம வந்து மோஷன் போகணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பசிப்பட்டினியோட கூட படுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு யார் இந்த வழியில் அவதிப்படுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த சிலருக்கு வந்து வலி வந்து பல வகையில் வலி இருக்கும். குத்து, குடைச்சல், அதே மாதிரி கண்ணாடி கிளாஸை உடச்சி அந்த ஆசன வாயில் வச்சா எப்படி ஒரு வலி இருக்கும், அந்த மாதிரி வலியெல்லாம் இருக்கும். கண்ணாடி கிளாஸை வந்து ஆசன வாயில் வச்சா எப்படி வந்து ஒரு உடஞ்ச கண்ணாடி உள்ளே வச்சா எப்படி வலி இருக்கும், அந்த மாதிரி வலி இருக்கும் அந்த மோஷன் போகும்போது. அதனால் கண்ணீர் விடுவாங்க. இவ்வளோ மோஷன் போகுதோ இல்லையா கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு கடுகடுப்பாக இருக்கும், கடுகடுப்பான வலி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஹோமியோபதியில் வந்து யூ காட் லாட் ஆஃப் மெடிசன்ஸ், நிறைய மருந்து இருக்கு. அதை வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட வந்து ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், சாப்பிடலாம். அதே நேரம் வந்து டயட்டு, ஆகாரம் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம மருந்து சாப்பிட்டாலும் மருந்துங்கிறது வந்து உணவை பொறுத்து தான் வந்து அந்த உடம்பு. ஸோ மருந்தே உணவு, உணவே மருந்துங்கிற மாதிரி அந்த உணவை பொறுத்தளவு தான் எல்லாமே வந்து நமக்கு வந்து கஷ்டம் வந்து இருக்கா இல்லையாங்கிறது வந்து அதை பொறுத்தா. அப்படி இருக்கும்போது மூலநோயாளிகள், அது பிளைண்ட் பைல்ஸாக இருந்தாலும் சரி, வலியோட குத்தலோட வலி அப்படி இருக்கிறத பயிர், அதோட வந்து ஹெமராய்ட்ஸ் ரத்தம் கொட்டுற மூலமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு ஜென்ரலாக சாப்பிட்ட அவாய்ட் பண்ண வேண்டியது அவரைக்காய், பச்சரிசி, முட்டை, கோழி, இந்த நாளையும் வந்து டெஃபினட்டாக நீங்கள் நிறுத்தணும். என்னுடைய ப்ராக்டிக்கலாக கிளினிக்கல் கிளாஸஸில் நான் பார்க்கும்போது இந்த நாளும் வந்து பயங்கரமான ஒரு சூட்டை உடம்புல ஏற்படுத்தி கடுமையான வலியை ஏற்படுத்துது. அதனால் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவரைக்காய்ங்கிறது என்ன, அவரைக்காய் வந்து அப்படி, ஆனால் ஆமாம் அவரைக்காய் வந்து கோழியை விட சூடு. அது ப்ராக்டிக்கலாக அந்த பைல்ஸ் நோயாளி வரும்போது சொல்லுவாங்க, ஆமாங்க சார் இன்னைக்கு நேற்றுக்கு அவரைக்காய், இன்னைக்கு முந்தானத்து அவரைக்காய், இன்னைக்கு அவரைக்காய், 3 நாளாக அவரைக்காய் தான் சார், போகிற இடத்துல அவரைக்காய் தான் அப்படிம்பாங்க. அதனால் இந்த அவரைக்காய், பச்சரிசி, கோழி, முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு கூலிங்காக ஒரு நல்ல வந்து ஒரு இளநீர் குடிக்கிறது, இல்லை வெள்ளரிக்காய் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, கூலிங்காக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வழியிலேருந்து நீங்கள் வந்து நிவாரணம் பெறலாம் ஹோமியோபதி மருந்தால. ஸோ ஹோமியோபதி மருந்து வந்து 98-99% அது வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துரும். பட் இந்த 1 or 2% வந்து நம்ம சாப்பிடக்கூடிய டயட் தான் வந்து நம்மளை வந்து சரிப்படுத்துமா, அது வந்து அந்த கஷ்டத்தை கொஞ்சம் வந்து எக்ஸைட்டிங் காசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எக்ஸைட்டிங் காசஸ் அந்த மூல காரணங்கிறது ஒரு இது இருந்தாலும் அதை ஊக்குவிக்கிற காரணம் வந்து இந்த டயட்டு. இந்த டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஜென்ரலாக கருணக்கிழங்குலாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, கருணக்கிழங்கு சாப்பிடலாம். அதே மாதிரி பப்பாளி பழம் சாப்பிடலாம், அது வந்து மனமடக்கி லெக்ஸேட்டிவ்ஸ். பப்பாளியெல்லாம் வந்து லெக்ஸேட்டிவ்ஸ், அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு கொஞ்சம் பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா லெக்ஸேட்டிவ், மனமடிக்காது. அதே மாதிரி நைட்டில் உலர்ந்த திராட்சை அதையும் சாப்பிடலாம். காலையில் ஊற போட்டு நைட் படுக்க போகும்போது அந்த உலர்ந்த திராட்சையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தண்ணி வந்து காலையிலேருந்து டான் டு டஸ்க், விடிஞ்சிலேருந்து தூங்க போகிற வரைக்கும் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிருங்க. காலையில் எந்திரிச்சதோ யாராக இருந்தாலும் சரி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க. அதே மாதிரி படுக்க போகும்போதும் ஒரு 2 டம்ளர் ஹாட் வாட்டர் குடிங்க. இது நல்ல ஹேபிட்டு, உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும், நல்ல எல்லாம் டைஜஷன் ஆகும். உங்களுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். நன்றி, வணக்கம்.